ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சைடில் எபிசோட் 149வது எபிசோட் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, நம்ம எல்லாம் போகலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் ஸ்டோரி வந்து என்ன கதை அப்படிங்கிறது கண்டினியூவாக வந்து புரியுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வர வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியர் டீம்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாரியர் டெம்பிள் அந்த ஃபைட் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீனை ஃபேங்கை பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தாலும் சண்டை போட்டுருக்காரு. நம்ம ஃபேங்கு அவர் இருக்கிற டீம்லாம் அடிச்சு வந்து பண்ணிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பியர் டீம் கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து வச்சு அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பியர் எனக்கு கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் வந்து எடுத்துட்டு நம்ம மாஸ்டர் ஜியா வந்து வராரு. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து மாஸ்டர் நீங்கள் எப்படி இங்கே வந்து கேட்டேன், நீ இந்த இடத்துல இவ்வளோ பேர் சண்டை நடக்குதுடா, நான் வராமல் இருப்பேனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டீம்ஸ்லாம் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரெண்டு பேர் கம்பைனாக போட்டு சண்டை விடாமல் போட்டுருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஃபெங்கை வந்து என்ன ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொள்ளுவன்ட்டு அடிக்க அந்த இடத்துல ரெண்டு கொரில்லா டீமன்ஸ் காட்டுறானுங்க. ஸோ இந்த கொரில்லா டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்த பேக்கத்தை பார்த்து நம்ம ஃபெங்கை ஒரே அடிக்க என்னதான் ஃபெங்கு ஷீல் வச்சு தடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கி அடிச்சிருச்சு மேலே போய் ஒரே அடி. ஸோ நம்ம ஃபெங் பிரதர்லாம் வந்து கீழே வந்து வந்துடுது. நெக்ஸ்ட் இல்லை மாஸ்டர் ஜியோ தூக்கி வந்து ஹேரில் பார்த்துட்டு ரெண்டு கொரில்லா டீமன்ஸும் மாற்றி அட்டாக் பண்ணுது. அவரு பார்த்துட்டு இருக்காரு. இந்த டீமன்ஸ் எல்லாம் இந்த வாதிட்டப்பில் மொத்தமாக அடிச்சிடும். இதுக்கு முடிவே இல்லை, இது முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு கொய்யால வானத்துலேருந்து ஒரு லைட் கேஷ். ஸோ வந்த ஹோலி லைட்டை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டீமன்ஸ் மேலேயும் கொடூரமான ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட ரெண்டு டிராகன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த ஸ்வாடை சுற்றிட்டு இருக்கேன். இது ஒரு ஆர்டிஃபேக்டோட பவர் அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர் ஜே பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ஹீரோவோட இந்த லைட் ஸ்வாட் பயங்கரமாக தலைவன் வந்து ஒரே கீழே இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் சல்லி செஞ்சு நொறுக்கி அழிஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட். இந்த இடத்துல மாஸ்டர் ஜியோ லாங்கோச்சனும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு மாஸ்டர் ஜியோ எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு கேட்பாம இருக்கான். இவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. டீமன் ஹண்டிங் ஸ்குவாட் ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடுறது. ஸோ ஹீரோ கண்டிப்பாக நான் வந்து ஃபாரின் இன்னும் வந்து மேலே வளருவேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து ஹோச்சன் எப்படி இருக்கு உன்னை பார்த்துருவோம்னாச்சா பின்னாடி தருவாச்சு மாஸ்டர் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு யாரும் நம்ம டீமே வந்திருக்கோம். இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்குறோம். அவருக்கும் சின்ன பழைய ஞாபகம்லாம் வருது. ஸோ வந்து டீமன் ஸ்குவாட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெருசாக வந்துட்டீங்கன்னா சரி ஓகே நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நீங்கள் டைட்டில் கிரேட் அப்கிரேட் ஆகிட்டீங்க, உங்களோட பவர் நான் பார்த்ததில்ல, உங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து ரெஸ்ட் எடுங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு குஜாலெல்லாம் ஃபைட்டு. ஸோ வழக்கம் போல தெரியும் எல்லாருமே போட்டு பொழக்க ஆரம்பிக்கணும். டீமன்ஸ் கருணையெல்லாம் கொள்ள ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வாங்கி வைக்கிறது கொண்டு எல்லாருமே போட்டு பொழந்துட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம கையீரோ போட்டு டெத் காட் ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் அடிக்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட் அட்டாக் சன் ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு அட்டாக் அடிக்கிறான். ஸோ இவங்க பண்ண அட்டாக்கில் பார்த்தா இருக்கிற எல்லா டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அழிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு ஸோ எல்லாத்தையும் கொண்டு முடிச்சு அசால்ட்டாக போஸ்ட் கொடுத்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியோ பார்த்தீங்கன்னா பிரதர் ஒன்றா விளையாண்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். சாமியில் வந்து மாஸ்டர் அவங்களை ரொம்பவுமே மிஸ் பண்ண மாஸ்டர் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க மாஸ்டர் நானும் உங்களை மிஸ் பண்ணேன். ஆமாம் நானுமே உங்களை மிஸ் பண்ணேன். 3 ஆள் கூட உங்களை மிஸ் பண்ணா மூ அப்படின்ட்டு 3 ஆள் கத்திக்கிட்டு இருக்கேன். சரி என்னால் நம்பவே முடியல. டைம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஸோ சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் இப்போ என்னையே சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வந்துருங்க. இது ரொம்பவுமே அற்புதமான விஷயம். உங்களோட பவர் என்ன பயங்கரமாகவே இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் நாங்கள் எப்போயுமே டைட்டில் கிரேட் 1 ஸ்கோர் தான். ஸோ உங்களோட கமாடி கீழே தான் வரும் சார் அப்படின்றாங்க. சார் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வந்தேன் அப்படின்றான். ரெக்ஸீனில் பார்த்து இந்த பாரி டெம்பிள் எல்லாருமே வந்து அங்கிள் கிராண்ட்பா யாங்கோ அவரும் வந்து ஹாலோகிராமில் இருக்காரு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவனு பார்த்தீங்கன்னா இது விஸ்டம் டீமன் கார்டு இருக்கணும் நாங்கள் கொண்டோம். ஸோ அந்த நேரத்தில் இந்த க்ரௌன் வந்து என்னை வந்து ஸ்டார் பிளேஸ் டெலபோர்ட் பண்ணிச்சு. ஸ்டார் டீமன் பிளேஸ் இது கிட்ட ஸ்டார் டீமன் பிளேஸ் அப்படின்னு அப்படின்னு அவர் கேட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்த மாதிரியான டீமன் க்ரௌன்ஸ்லாம் அப்படி பண்ணாதே. ஸோ இதே ஸ்பெசிஃபிக்காக டெலபோர்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஹீரோ சொல்லுவான் ஒருவேளை ஸோ அந்த மெயின்லேண்ட்லேருந்து இந்த ஹெட்ஸ் இந்த டீமன் கார்டை ஹெட்ஸை வந்து நாங்கள் கொண்டு அவங்களோட க்ரௌனை வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, ஒரு உலகம் அதனால எங்களை ரெகனைஸ் பண்ணப்பட்டு எங்களை அந்த ஸ்டார் டிமாண்ட் பிளேஸ்க்கு வந்து டெலிபோர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கா. இதை பார்த்து லீடர் வந்து வரைய லீடர் சொல்லிட்டு இருக்கிற. ஸோ வந்து 1000 வருஷங்களா யாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டிமாண்ட் பிளேஸ்க்குள்ளேருந்து போனதில்லை. இது ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமான விஷயம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போனவங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆச்சு அவனுக்கு இது ஓகே தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நடக்க போகிற ஹோலி வாரில் அந்த ஸ்டார் டீம் நான் வந்து ப்ராபஸி கணிக்கிறவன் டிசிஷன் மேக்கில் அப்போ தான் வந்து சிறந்தவனா இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவனுக்குள்ள வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ வந்து இடத்துல அவ்வளோ சீக்கிரம் அவனை குறைச்சி எடுப்பது அவனோட பவர் பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்லுவான் ஸோ இந்த நேரத்தில் அவன் கண்டிப்பாக வந்து வீக்காக தான் இருப்பான். நான் அந்த இடத்துக்கு டெலபோர்ட் ஆனப்போ
அதை எடுத்து டேரக்டர் டிமன்ஸ் பேசிட்டு கேட்டேன் சார் ஸ்டார் டிமன் கார்டு ஹெவியாக இன்ஜுரியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுதான் வந்து அதுக்குள்ளே போய் அவனுக்கு கொடுத்து சரியான நேரம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தா இந்த இடத்துல இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஸோ கிராண்ட்பா அவங்க சொல்லிட்டு இருக்காரு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஸோ அங்கே வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் ஹீரோ வந்து கேட்பான் என்னதாச்சு இந்த 2 நாளில் எதுக்கு இந்த லெவலுக்கான டீமன் ஃபோர்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் கேட்டுருக்காரு. ஸோ இந்த 2 நாள் நிறையவே வந்து சம்பவங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் 2 நாளைக்கு முன்னாடி டீமன் கிங் பேலஸில் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்துட்டு வந்து 3 டீமனும் பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த ஜம்பர் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த மனுஷங்க நம்ம பிளானை வந்து எல்லாமே வந்து இது பண்ணாங்க. ஸோ புதுசாக க்ரியேட் பண்ண ரீக்ரியேட் பண்ண பில்லரையுமே வந்து ஒட்டிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இடத்துல அது மட்டும் நம்ம அட்டாக் எல்லாமே வந்து வீக் ஆச்சுக்கிட்டா. ஸோ வந்து அட்டாக் பண்ணுங்கள், லாங் ஓச்சுன்னு அவங்க ஒப்படைக்க வரைக்கும் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுங்கள். அவங்க மட்டும் லாங் ஓச்சுன்னு ஒப்படைக்க அப்படின்னா மொத்த மனித இனத்தையும் அழிச்சிடுங்க அப்படின்ட்டு இவர் போகிறாரு. இதில் இவரு சொல்லிட்டு இருக்காரு இந்த 2 நாள் இருக்கிற எல்லா பாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் நடந்துச்சு. எலக்ட்ரான டீமன்ஸ் கூட வந்தாங்க. எல்லாருமே ஒன்று ஒப்படைக்க சொல்லி வந்து ஆடையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல என்னது அப்படின்னு எல்லாமே ஷாக் ஆகிட்டு வந்து கேப்டன் ஒப்படைக்க மாட்டேன். ஆமாம் ஸோ 2 நாள் முடி இருக்கிற எல்லா பாசனையும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான பேட்டில் ஃபீல்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைக்கிட்டு இருந்தால் நமக்கு வந்து நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ வந்து இருக்கிற எல்லா இதுவுமே வந்து அட்டாக் பண்ணுறது இருக்கிற எல்லா பாசனையும் அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாரோட கோரிக்கை வந்து லாங்கோச்சில் ஒப்படைக்குதான்னு சொல்லிட்டு ஸோ அந்த எலக்ட்ரானிக் டீமன் கோட்ஸ் எல்லாரோட பாசனையும் வந்து கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு போது அந்த இடத்துல வெறும் டீமன்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. நாங்களும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அட்டாக் பண்ணி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அங்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல எல்லா டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்வாட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் வந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு. ஸோ என்னடா லைட் அப்படின்னு பார்த்துட்டு அந்த வர லைட்டை பார்த்து ஒவ்வொரு கொண்டு குவிச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல டீமன் கார்டு அப்படிங்கிறான். யாருன்னா 9th பில்லர் ஏன்னா பெய்மான வந்து அப்படிங்கிறாங்க இருக்காங்க. இந்த இடத்துல அந்த பெய்மான இருக்கிற எல்லாருமே கொண்டு குவிச்சிட்டு இருக்கான். வந்து மனுஷங்க மட்டும் இல்லாமல் வந்து எல்லாரும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து நம்ம சீனியராக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீனியர் 2 அந்த இடத்துல லவ் டிமன் வந்திருக்காங்க. சார் லவ் டிமனை பார்த்து எவ்வளோ நாளாச்சுங்க கொய்யால அப்படின்னு லவ் டிமன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோல் பிளேஸையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணிருக்கா. ஸோ சோல் பிளேஸ், மேஜிக் டெம்பிள், அசாசின் டெம்பிள், ஹீலிங் டெம்பிள் எல்லா பிளேஸுமே நைட் டெம்பிளையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டீமன்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி 6 பாசிட்டிவ்மே டீமன்ஸ் எல்லாருமே கூட்டு அட்டாக் பண்ணாங்க. ஸோ வாரியர் டெம்பிளோட ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் வந்து நடந்துச்சு. அந்த பிளாஸ்ட்டு குறிப்பாக அங்கேருந்து கிளம்பிட்டாமல் மட்டும் வந்து அங்கே இருந்தால் பெரிய பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா ஸோ இந்த சிட்டி தாட அழிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு வந்துருக்கு. நம்ம வாங்கிலாம் சரியான டென்ஷன் ஆகிறாங்க. இதை கேட்டு வாரியர் டெம்பிள் அடிய போதுன்னு சீனில் எல்லாமே பார்த்துட்டுருங்க. ஸோ இந்த இடம் ரொம்பவுமே கிரிட்டிக்கல் இடம். அது மட்டும் இல்லாமல் 2nd பில்லர் இடம் 3 டைம் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வரதா சொன்னான். ஸோ எந்த நேரத்தில் வேணால் அவன் வந்து அட்டாக் பண்ணலாம் எந்த பசனும். ஸோ அவனோட அட்டாக் கொட்டூரமாக இருக்கும். அவன் 2nd பில்லர்னு அவன் பவர் யோசிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இதுக்கு என்ன தான் வழி? ஸோ ஒரே விஷயம் தான். ஸோ நீ அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு மான்ஸ்டர் ஃப்ரெண்டு உங்களால் மட்டும்தான் வந்துட்டு அந்த பில்லர்ஸை வந்து அழிக்க முடியும். நீங்கள் தான் வந்து மனுஷனோட ஒரே ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத. என்ன நடந்தாலும் நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உனக்கு படம் நீங்க எடுக்கிற முடிதான் இருக்கா. அந்த திடீர்ல கேட்டா அதிர ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா வந்து எனிமிஸ் அட்டாக் பண்றாங்க. சவுண்டோட பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்கச்சக்க ஃபயர் மீட்டியாஸ் வந்து இங்க வந்து ஜனம் பச தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு டீமன் கார்டும் வந்து அப்பிறாங்க. எறும்புகளா சாகுங்களா அப்படின்ட்டு அதுவும் கொண்டு இருக்கு. எல்லாரும் கொண்டுக்கு வைக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம ரெங்கு கோப்தான் சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப இன்னொரு டீமன் கார்டு வந்திருக்கான். 16வது டீமன் கார்டு பிள்ளை ரிப்பேர் வந்தான் அப்படின்னு அவரும் டென்ஷனாக கத்திருக்கேன். நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்குன்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்டுக்கு ஒரு போகிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கொண்டு இந்த சிட்டி இதாட கொள்ள வேண்டாம் அப்படின்னு கத்துறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து இதாட வந்து முடியுது. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட தலைவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோன் ஹவுஸில் உட்காந்துருக்கான். அது என்ன விஷயம் தெரியல. எல்லாத்துக்கும் மேலே நம்ம டீமன் கிங் அவர் பார்த்தீங்கன்னா வந்து லாங்கோச்சனை தேடி வர மாதிரி வந்து ஒரு சீன் வந்து வச்சுருக்காங்க. லாங்கோச்சன் அப்படின்னு பேர் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக அடுத்த எபிசோடு வந்து ஒர்த்தாக இருக்கும். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ரிலீஸ் ஆன இது ஷாலோ ஸ்டார் வந்து கேட்குறீங்க. நான் ஷாலோ ஸ்டார் வந்து இந்த போன எபிசோடுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோடுமே காப்பிரைட் பிளாக் வந்துச்சு. நான் வந்து போஸ்ட்டுமே வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் இல்லை 2 நாள்லாம் கழித்து போட்டால் தான் காப்பிரைட் வராமல் இருக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட். நான் டெஃபினெட்லி ஐ வில் அப்லோட் இட். ஓகே தேங்க்யூ. பை 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 பை.